கடகம் 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 வருஷம் ஜூலை மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். கடகம் அப்படின்னாலே நீங்கள் சந்திர பகவானுடைய அனுகூலத்தில் அனுக்கிரகத்தில் பிறந்தவங்க. கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேயே சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வர்றாரு. அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே ஏற்கனவே புத பகவான் இருக்கார். ஆக சுக்கிரனும் புதனும் 2 சுபகிரகங்கள் உங்கள் ராசியில் இருக்கிறதே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், தெய்வ அனுகூலம் அது ரொம்ப இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் இதெல்லாம் இருக்குது. பொருளாதாரம் இருக்கா? ஸோ இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி சூரிய பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். அதுலேயும் இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கிற பணமெல்லாம் செலவு தான். ஆக வருமானங்கள் இருக்குது, செலவினங்கள் இருக்குது. அதுக்கு அப்புறம்தான் உங்கள் ராசியிலே சூரிய பகவான் வர்றாரு. ஆக இந்த ஜூலை மாதம் ஆனியும் ஆடியும் தமிழ் மாதம் கலந்த மாதங்களாக இருப்பாங்க. ஆக ஆடி 1ஆம் தேதி தான் உங்கள் ராசிக்கே சூரிய பகவான் வருவார். அங்கே சுக்கிரன் இருக்காங்க, புதன் இருப்பாங்க, எல்லா கிரகங்களும் இருக்கிறது. அப்போ ஆடி மாதத்துலேருந்து தான் உங்களுக்கு தெய்வ அனுகூலங்கிறது ரொம்ப ரொம்ப பரிபூர்ணமாக இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணால் அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நம்ம பார்க்குற போது இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சின்ன விஷயத்துக்கு கூட உடைக்கு 2 இடவா போராடணும். ஒருத்தங்களை பார்க்குறதா இருந்தாலும் சரி, ஒருத்தங்கள்கிட்ட பேசுகிறதாக இருந்தாலும் சரி, நிறைய எஃபர்ட் எடுக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. அதனால் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் முயற்சிகளை பண்ணணுமோ பண்ணுங்கள். அதுக்காக முயற்சியை பண்ணாமல் இருக்கணுங்கிறது இல்லை. ஆரம்பத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி புதன் சனியுடைய நட்சத்திரம், அப்புறம் புதனுடைய நட்சத்திரத்திலலாம் சஞ்சாரம் பண்ணுறதுனால ஒரு நேரம் கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு நேரம் ஈஸியாக அந்த காரியங்கள் முடிவதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக இந்த மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே ஹெவியாக பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். நடப்பதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க. கடகராசி, எனக்கு அஷ்டம சனி இருந்துகிட்ருக்கு, நீங்களே கற்பனை பண்ண வேண்டாம். சனி பகவான் அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை செய்வார். அவர் தான் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. கோச்சாரத்தில் கடகராசிக்கு 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் இந்த சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு கோச்சாரத்தில் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்படி இருக்கிறதே உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் இருக்குது. யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக உங்களுக்கு ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி, அதாவது முன்னோருடைய சொத்துக்கள் வராமல் இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் முன்னோருடைய சொத்துக்கள் இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இல்லை, முன்னோருடைய சொத்துக்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் மூலமாகவோ அல்லது மனைவி மூலமாகவோ பொருள் வரவு, தனவரவு இருக்குது. இது 2க்குமே வாய்ப்பு இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தனவரவு இருக்குது. எனக்கு இதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு, யாருக்கெல்லாம் பென்ஷன் பணம் வரல அல்லது ஏதாவது பிஎஃப் பணம் வரல, கிராஜுவிட்டி பணம் வரல, இன்சூரன்ஸுக்கு பணம் வரல, அவங்களுக்கு டிவிடெண்ட் வரல, அரியர்ஸ் வரல, எதெல்லாம் வரலன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. ஆக சனி பகவான் கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ கோச்சாரத்தில் நன்மையை செய்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இந்த மாதத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். ஒரு பக்கம் உங்களுடைய பயணத்தால் ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் செலவினங்கள், போத்தார் சைடு 2மே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. எல்லா விதமான உறவுகளையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உறவுகளால் நமக்கு செலவினங்களும் 2ம் கலந்து இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சிறுதொழில், சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம், வருமானங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் நீங்கள் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம்
சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பழைய பொருட்களை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, இது எல்லாமே வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உருவாகும். அது இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸு, நல்ல ப்ராஃபிட் இருக்குது. உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். பட் ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சின்ன தடை ஏற்பட்ட ஹையர் எஜுகேஷன் தொடரும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், லாபத்தை கொடுக்கும். அது இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபயர், காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இன, மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள், உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆகியிருந்தால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆகும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதோட டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கோல்டு பாண்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ், அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள் இருக்குது, பாப்புலாரிட்டி உங்களுக்கு அமையும். அது இல்லாமல் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கான தொண்டர்களுடைய அன்பு, ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, உங்களுடைய ஜாப் நல்லாவே இருக்குது. உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஒரு பக்கம் உங்களுக்கு வேலை, வருமானம், சம்பாத்தியங்கள் நல்லா இருந்தால் கூட இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு, சனி பார்க்குறதுனால உங்களுடைய வேலையில் ஒரு ஃபேரிங் இருந்துகிட்டு இருக்கும். ஒர்க்கு லோடு அதிகமாக இருக்கும், ஒர்க்கில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஒர்க்கில் டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு மறைமுகமான தொல்லைகள் உங்களுடைய ஜாபில் இருக்கும். ஸோ நம்ம பார்க்கும் வேலையை விட்டுறலாமாங்கிற மாதிரியான எண்ணங்கள், சிந்தனைகள் உருவாகும். இதெல்லாம் விட்டுருங்க. பொறுமையாக கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். இது ரொம்ப உங்களுக்கு முக்கியம். உங்களுடைய கரியரில் பின்னாடி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், ப்ரமோஷன் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. நீங்கள் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பணம், அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எது இருந்தால் அந்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிறையா இருக்குது. இந்த மாதம் நீங்கள் யாரெல்லாம் கவர்மெண்ட்டில் பெரிய லெவலில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், குறிப்பாக நான் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு என்டர்பிரனராக வரணும் அப்படின்னு நினைக்கிறேன், அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த ஜூலை மாதம் ஆணியும் ஆடியும் கலந்த மாதம் ஆரம்பத்திலே சொன்னேன். அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால் பண்ணலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்கார், அப்படின்னா அவரால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அவர்களால் நற்பலன்கள், அவர்களுடைய உதவி, அவருடைய அன்பு, ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே நிறைய இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் நவகிரகம் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய சனி பகவானை தரிசனம் பண்ணுங்கள். அது இல்லாமல் ஆஞ்சநேயருடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். குறிப்பாக தன்வந்தரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள், அல்லது நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில கெடுபலங்கள் குறையும். நல்ல ஒரு இறை அருளால் நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.